ஆறுச்சாமியா மாறிய ஈரான், நடுவானில் அலறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப், தப்பியோடிய பரபரப்பு பின்னணி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது, ஈரான் ஆதரவு அமைப்புகளிடமிருந்து அவருக்கு நேரடியாக ஏவுகணை அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க ரகசிய சேவை அமைப்பிற்கு நம்பகமான உளவு தகவல் கிடைத்தது. அமெரிக்க உயர் தலைவர்களுக்கான அச்சுறுத்தல் நிலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட சூழலில், அதிபரின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. டிரம்ப் தனது பயணத்திற்காக கத்தார் நன்கொடையாக வழங்கிய புதிய போயிங் 747-8 விமானத்தை பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த புதிய விமானத்தில் பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் இருப்பது போன்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு வசதிகள் முழுமையாக இல்லாததால், ரகசிய சேவை அமைப்பின் அறிவுறுத்தலின்படி அவர் உடனடியாக பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அமெரிக்க படைகளின் பார்வையிடலுக்காகவே விமானம் மாற்றப்பட்டதாக டிரம்ப் கூறிய போதிலும், ஈரானின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த திடீர் மாற்றம் செய்யப்பட்டது என்பதை பின்னர் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். இந்த சம்பவம் புதிதாக இணைக்கப்பட்ட போயிங் 747-8 விமானத்தின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதுடன், விரைவில் அந்த விமானத்தில் அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் முழுமையாக பொருத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே, ரகசிய சேவை அமைப்பின் இயக்குனர் ஷான் கரன் பேசுகையில், தனது 24 ஆண்டு கால பணிக்காலத்தில் அதிபர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் இந்த அளவுக்கு அதிகரித்து மிகவும் நிலையற்ற பாதுகாப்பு சூழல் நிலவுவதை இதுவரை கண்டதில்லை என கவலை தெரிவித்துள்ளார்.